குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாகையிலிருந்து 740 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நிலை கொண்டிருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் உருவான இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரத்தில் 18 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக வானிலை மையம் அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய பயணம் பற்றி வானிலை மையம் என்ன சொல்லியிருக்கு? அண்மை தகவல்கள். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில தற்போது நிலவி வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரத்துல மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து, அதாவது 18 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து இலங்கையுடைய திரிகோணமலைக்கு தெற்கே தென்கிழக்கே 450 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகைக்கு தெற்கே தென்கிழக்கே 740 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தெற்கே தென்கிழக்கு பகுதியில 860 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தெற்கே தென்கிழக்கே 940 கிலோமீட்டர் தொலைவிலும் இது நிலை கொண்டிருக்கிறது. தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது அடுத்த 12 மணி நேரத்துல இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில நகர்ந்து இலங்கை மற்றும் தமிழக கடலோர பகுதியில் அடுத்த 2 தினங்கள்ல நிலவக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. இதன் காரணமாக அடுத்த 2 தினங்களுக்கு டெல்டா மாவட்டங்கள்ல பரவலாக கன முதல் அதிக கனமழை வரை மழைப்பொழிவு இருக்கக்கூடும் என்பதால் ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது பல்வேறு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.